லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா யமுனா, மா வாமா, எல்லாரையும் கூப்பிடு. துர்கா அக்கா இங்க வா, இந்த விளக்கெல்லாம் எடுத்து வை. சக்திமா, சரிக்கா. சாப்பிட நேரமாச்சு, வாப்பா எல்லாரும் வாங்க. சாப்பாடு எடுத்து பரிமாறு. அம்மாடி, அம்மா எல்லாம் எடுத்து வச்சிடு. சரிம்மா. மா இப்பவே என்ன சாப்பிடறதுக்கு? கொஞ்ச நேரம் பேசி சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் சாப்பிடலாம்ல. அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். சாமி பலகாரம் எல்லாம் செஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சாப்பாடெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க கூடாது. முதல்ல சாப்பிடுவோம், சரியா? வாப்பா, வந்து உட்காரு. செல்வாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுமா? நீங்க வந்ததும் தான் இந்த வீடே இவ்ளோ கலகலப்பா இருக்கு. ஆமா செல்வா, தீபாவளி அன்னைக்கு நீங்க வந்தப்போ நம்மளாம் எவ்ளோ சந்தோஷமா இருந்தோம். அதுதான் நாங்க அடிக்கடி பேசிப்போம். எனக்கும் இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம்தான். எல்லாரோட வாழ்க்கையும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு தான் இந்த பூஜையே. அதனாலதான் இந்த நல்ல நாள்ல உன்னை கூப்பிட்டது. சரி அம்முனா, முதல்ல செல்வாவை சாப்பிடவே. இந்த இலைய வாங்க. போலாம். வா தம்பி, ஆ. வா. துர்கா, அம்மா, நீ சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்குமா? ஏன் செல்வா, எப்பவும் இங்க தானே சாப்பிடுவீங்க, இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா சொல்றீங்க? எப்பவுமே இங்க நல்லா இருக்கும், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரினா நல்லா இல்லையா? சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேன். உன்னை வர சொன்னதுக்கு அப்புறமா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணதுல எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்ப்பா. அதனால இன்னைக்கு சக்தி தான் சமைச்சா. சரிம்மா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நல்லபடியா போயிட்டு வாப்பா. வரையம்னா ம். வர சக்தி. சரிப்பா. அம்மா, அவங்க வீட்டுக்கு பலகாரம் கொடுத்து விடுறேன்னு சொன்னீங்க, ஐயோ. மறந்துட்டியா? எடுத்துட்டு வா. சக்தி, இந்தா இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. அக்கா, போய் கொடுத்துட்டு வா. அம்மா யமுனா, ஓடி. பாவம் சக்தி, நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. உன் குழப்பம் தீரதுக்குள்ள உன் கல்யாணமே வந்துரும் போல. செல்வா, என்ன சக்தி, என்னாச்சு? அம்மா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. என்னது இது? கார்த்திகை ஸ்பெஷல் கொழுக்கட்டை உங்களுக்கு கொடுக்க மறந்துட்டாங்களாம். அப்படியா? வா, செம்மையா இருக்கு. அம்மா கிட்ட சொன்னேன்னு சொல்லிடு. தேங்க்ஸ் செல்வா. எதுக்கு தேங்க்ஸ்? துர்கா சொன்னதை கேட்டீங்கல்ல, ரொம்ப நாளாவே வீட்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு. நீங்க தான் காரணம். நானா? அப்படிதான் வீட்ல எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நீங்க வரவும் இத்தனை நாள் எங்களை விட்டு போயிருந்த சந்தோஷம்
திரும்ப வந்ததா நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். நானும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் மறந்து நிம்மதியா இருந்தேன். அதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். நீங்க மட்டும் இன்னைக்கு என்னை வீட்டுக்கு கூப்பிடலன்னா நான் இந்த சந்தோஷத்தெல்லாம் நிச்சயமா மிஸ் பண்ணியிருப்பேன். தேங்க்ஸ் சக்தி. சீக்கிரமே உங்களுக்கும் கல்யாணம். அம்மா உங்களுக்காகவே பூஜை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க. உனக்காகத்தான்டா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தார வார்த்தை கொடுக்குற ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணேன் பார்த்தியா? ஏதோ கெட்ட நேரம் எதுவும் சரியாக அமையாமல் போச்சு. டே மாப்பிள்ள, நாம் கொஞ்சம் அசந்தாலும் வச்சுக்க, பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வாடா அந்த மீனாட்சி. கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அலாட்டாகவே இருக்கணும்டா. எப்பவும் உன் கண்ணு மீனாட்சி மேலேயே இருக்கணும். என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு நீ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். மொத்தத்தில் சொல்லப்போனா நீ ஒரு காவக்கார நாய் மாதிரி அவள் வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கணும்டா. சொல்லிட்டல மாமா, நான் பார்த்துக்கிறேன். இப்போவே ஒவ்வொன்றா யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு வேலையும் செய்யணும்டா. அவளை எப்போவுமே டென்ஷன்லேயே வச்சுருக்கணும். அப்போ தான் இன்னும் 2 நாளில் அவளால் வேற எதையும் யோசிக்க முடியாது. என்ன செய்ய போகிற மாமா? ஏய், இன்னும் நிறைய செய்ய போகிறேன். பார்க்கத்தானே போகிறேன் இந்த மாமனோட ஆட்டத்தை. நான் சொன்னதை மனசில் வச்சுக்க, உஷாராயிரு. எனக்காக இவ்வளோ பண்ணுறிய மாமா, நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. டேய் மாப்பிள்ள, என்னடா இப்படி சொல்லிட்ட? உனக்கு செய்யாம நான் வேற யாருக்குடா செய்ய போறேன்? டேய், உங்க அக்கா புஷ்பா சொல்லிட்டான்னு வச்சுக்க, அதுக்கு நோ அப்பீல். இன்னும் 2 நாள்ல கல்யாணம்டா. பார்த்து சூதானமா நடந்துக்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீ பார்த்து போ.
ஏய் ஏய் இருங்க. என்னப்பா இது? யாருப்பா? யார் நீங்களா? அப்பா நிறுத்துங்கப்பா. இரு இரு இரு. யாருப்பா? யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? என்ன இதெல்லாம்? நீங்க பாட்டுக்கு வரீங்க, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இத பாரு, ஒன்னதான் கேக்குறேன். யாருப்பா? என்னப்பா இது? என்னப்பா இப்பெல்லாம் அடிக்கடி வந்து என்ன இது? யாரையும் கேட்க மாட்டீங்களா? ஏய் என்ன பாரு சக்தி, இவங்க எல்லாம் யாருன்னு கேளு. அடிக்கடி வந்து இந்த மாதிரி எல்லாம் பாரு. யாரு பண்ண சொன்னாங்கன்னு கேட்டா பதிலே இல்ல. யாரு? என்னது? நான் தான் மீனாட்சி. வேற யாரு சொல்ல முடியும்? நான் தான் பண்ண சொன்னேன். இப்ப எதுக்கு இதெல்லாம்? என்ன மீனாட்சி இப்படி கேக்குற? இன்னும் 2 நாள்ல கல்யாணம் இருக்குங்கிறத மறந்துட்டியா? 2 நாள்ல கல்யாணமா? நீ வேற, மாப்பிள்ள இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்குன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா இன்னும் 2 நாளான்னு கேக்குற? உன் பொண்ணு கல்யாணம்னு தலகால் புரியாம இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு கூட மறந்துட்டியா? ஏய் பாட்ட போடுறா. அம்மா, என்னம்மா இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க? ஐயோ சக்தி, இன்னும் 2 நாள் தான் எங்க கூட இருப்பியா? அம்மா என்ன மீனாட்சி, இன்னும் 2 நாள் தான் இருக்குன்னு சொல்லவும் நிறைய வேலை இருக்குமே, எல்லாத்தையும் எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எல்லாரும் கட்டுன சேலையோட வந்தா போதும். என்னைய விட அங்க புஷ்பா குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. என் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம்னு அவ வாய் நிறைய சொல்றது இருக்கு. ஆமா மீனாட்சி, சக்திய தாம் பொண்ணாவே நினைக்கிறா நம்ம புஷ்பா. அப்புறம் உனக்கு எதுக்கு அந்த கவலை? இங்க பாரு, குத்து விளக்குல இருந்து குண்டூசி வரைக்கும், தாம்பாளத்துல இருந்து தங்கச்சங்கிலி தாலி வரைக்கும் எல்லாத்தையும் புஷ்பா கொண்டு வந்துருவா. நம்ம 3 பொண்ணுங்களுக்கும் மேட்சிங்கா புடவை எடுத்தா பாரு, புடவை கடையே திருப்பி திருப்பி தலைகீழ போட்டுட்டா. அந்த புடவைய மட்டும் நீ பார்த்தேன்னு வச்சுக்க. நிறுத்துறீங்களா? மீனாட்சி, உனக்கு பிடிக்கலைனா வேணாம். புஷ்பாவும் இதத்தான் சொன்னா. மீனாட்சி அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கணும்னு கண்டிஷனா சொல்லிட்டானா பாத்துக்கவே. இப்ப கூட பாருவே, புஷ்பாவும் சங்கிலியும் இங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு வர்றாங்கன்னு யோசிப்பையே. எனக்கு தெரியும், அவங்க வராம நலுங்கு எப்படி வைக்க முடியும்? என்னது நலுங்கா? என்ன நலுங்கு வைக்காம கல்யாணமா? சக்தி, துர்கா போய் ரெடி ஆயிட்டு வாங்கம்மா. இப்ப வந்துருவான் மாப்பிள்ள. வந்த உடனே நலுங்கு வச்சுக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லம்மா, இன்னும் நிறைய இருக்கு, ஒவ்வொன்னா சொல்றேன். சக்தி, மாப்பிள்ளைக்கு எப்போதுமே உன் நினப்பு தாமா. நலுங்குன்னு உடனே உன்னைய பார்க்கலாம்னு உடனே ரெடி ஆகி ஓடி வர்றாமா. என்னடா இன்னும் நின்றுகிட்டு இருக்கீங்க? போங்க, போய் ரெடி ஆயிட்டு வாங்க. சக்தி, உன்னே தாமா, போமா. மீனாட்சி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீடே கலகலன்னு இருக்க போகுதுமா. நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாரு, மதிய சாப்பாட்டுக்கு நான் சொல்லிடுறேன், இன்னைக்கு எதுவும் நீ வேலை செய்ய வேணாம், பொங்கவும் வேணாம். வாசல்ல வாழை மரம் கட்ட சொன்னேன், கட்டினாங்களா இல்லையா? ஒரு வேலையும் நடக்கல மீனாட்சி. இரு இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மீனாட்சி. இப்ப வந்துடுறேன். அக்கா, இன்னும் 2 நாள்ல கல்யாணம்.
இப்பவும் நீ யோசிக்கலன்னா அப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுக்கா. அக்கா உள்ளதான்க்கா. ஏதாவது பேசுக்கா, இப்படி உம்மன் இருக்காதுக்கா. நலங்கு வைக்க வேற வந்துட்டு இருக்காங்களா? நலங்குக்கு என்ன சிலை கட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏன்க்கா இவ்ளோ பிடிவாதம்? நாளை கழிச்சு எனக்கு நடக்கிற கல்யாணத்தை விட யமுனாக்காக்கு நிச்சயதார்த்தங்கிறது தான் எனக்கு சந்தோஷமே. போ போ. யமுனாக்கா, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ கார்த்திக் சார் மேல எவ்வளவு ஆசையா இருக்குன்னு எனக்கு தெரியும். அக்கா கிட்ட கேட்டா நலங்கு வைக்கணும், போய் ரெடி ஆகுன்றா. மா, சேர் எல்லாம் போட்டுட்டாங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. துர்கா, உன்னை ரெடியாக சொன்னல, இப்ப வந்துருவாங்க அவங்க. எவங்க? அவங்கதான். உனக்கு தான் நலங்கு வைக்க வராங்கக்கா. நீ போய் ரெடி ஆகு. என்ன எதுக்கு ரெடி ஆக சொல்ற? துர்கா, என்னால முடியலக்கா. யாருக்காகக்கா இந்த அலங்காரம்லாம்? இன்னும் 2 நாள்ல உனக்கு கல்யாணம்னு அவர் வந்து சொன்னதும் என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு எனக்கு பகீர்னு ஆயிடுச்சுக்கா. உனக்கு கொஞ்சம் கூட அப்படி இல்லையாக்கா? நீ என்ன முடிவெடுத்திருக்கன்னு உனக்கு தெரியுதாக்கா? நான் கேள்விப்பட்டிருக்கேன்க்கா, ரொம்ப படிச்சவங்கெல்லாம், பெரிய பெரிய அறிவாளிங்கெல்லாம் சில சமயம் சாதாரண மனுஷங்களை விட மோசமான முடிவெடுப்பாங்களாம். இப்ப நீ கூட அப்படி ஒரு முடிவை தான்க்கா எடுத்திருக்க. நீ எடுத்த முடிவை சரின்னு சொல்றதுக்கு உன்கிட்ட 1000 காரணம் இருக்கலாம். ஆனா நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்புன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. செல்வா, உன் மனசாட்சி தொட்டு சொல்லுக்கா. உன் மனசுல
செய்றியா? நீ எடுத்திருக்க முடிவை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல யமுனா அக்காக்காக நீ பண்ற இந்த தியாகத்தை நினைச்சு பெருமைப்படுறதான்னு எனக்கு தெரியலக்கா. துர்கா, இந்த மாதிரி எல்லாம் அம்மா எதிரில பேசாத. அவங்க இன்னும் அப்செட் ஆயிடுவாங்க. புரிஞ்சுக்கோ. நீ அப்செட்டா இல்லையாக்கா? அவகிட்ட என் லவ் சொன்னப்போ நான் அடுத்ததை சொல்ல நினச்சதே உன்னை சீக்கிரமாக கலெக்டர் ஆக்கிறது தான் என்னோட ஆசையேன்னு. அவ கலெக்டரு, நான் அவ கால் தூசி கூட வருவானா? வா புஷ்பா, வலது காலை எடுத்து வச்சு வா மாப்ள. நல்லா இருக்கியா சக்தி?